வணக்க மக்களே, நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கொள்கை எதிரினா என்ன, அரசியல் எதிரினா என்ன? அப்ப பாஜகவை கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறதும் அரசியல் ரீதியா அவர் ஏற்கிறதுமா இருக்காங்களா அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையடா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே கொள்கை என்னன்னா சமூக நீதி, சமத்துவம், மத சார்பின்மை, இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகள். அப்படி இருக்கக்கூடிய வகையில பாஜக அரசியலும் சரி, கொள்கையும் சரி, மதத்தை சார்ந்து ஒரு அரசியல் செய்யறாங்க, மதத்தை சார்ந்து ஒரு கட்சியை நடத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க பிறப்புக்கும் எல்லாம் சமம், அதாவது பிறப்பால் நாங்கள் அனைவருமே சமம் என்று ஒரு நோக்கத்தோடு தான், தாரக மந்திரத்தோடு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு மத கொள்கையை பின்பற்றக்கூடிய இந்த பாஜகவை கொள்கை ரீதியா எதிர்க்கிறாரு. திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்றது காரணம் என்ன? நீங்களே சொல்லுங்க. ஆரம்பத்துல திமுகவுல தலைவர் யாரா இருந்தாரு? அறிஞர் அண்ணா இருந்தாரு. அதுக்கப்புறம் யார் இருந்தாரு? டாக்டர் கலைஞர் இருந்தாரு. அதுக்கப்புறம் யார் தலைவர், திமுக தலைவர் இருக்கிறாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப துணை முதல்வராக யார் இருக்கிறாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் யார் வருவா? உங்க வாரிசு யாரோ அவங்க தான் வருவாங்க. அட எரும மாட்டு பயில. அப்ப தளபதி விஜய் அவர்கள் திமுகவை அரசியல் எதிரின்னு எதுக்காக சொல்றாங்கன்னா, இது வரைக்குமே வாரிசு அரசியல் செய்யக்கூடிய திமுகவை அரசியல் ரீதியா எதிர்க்கிறாரு. அதாவது வாரிசு ரீதியா அரசியல் செய்துக்கிட்டோம், நாட்டை சுரண்டிக்கிட்டோம். அன்னைக்கு ஒரு ரூபா கையில காசு இல்லாம தான் கலைஞர் அவர்கள் திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பல கோடி சொத்துக்களும், அந்த குடும்பத்துல பல பேர் எல்லாம் முக்கியமான பொறுப்புகளும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கே பதவி வழங்குறாங்க. அடிமட்ட தொண்டனுக்கும் சரி, அங்க கஷ்டப்பட்டவங்களும் சரி, எந்த ஒரு பதவிகளும் சரியான முறையில வழங்கப்படல. இதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா அவங்கள இதை தெரியாம முட்டா பைய மாதிரி நீனும் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணா, இதை மாதிரி எனக்கு தெளிவா சொன்னா நான் புரிஞ்சுப்பேனே. சரிங்கண்ணே, நான் இன்னொரு கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மோடி கிட்ட போய் சொல்றாரு? அந்த கச்சத்தீவை தாரவாரத்தை கொடுத்தது காங்கிரஸ் தானே. அப்ப காங்கிரஸ் தானே இவர் விமர்சனம் செய்யணும். காங்கிரஸ் விமர்சனம் செய்வதை விட்டுட்டு மோடி கிட்ட போயிட்டு கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு ஏன் கெஞ்சுறாரு? அறிவிப்பையில நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு ஆட்சி யார் செய்யறா? மத்திய அரசு பாஜக தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு பாஜக காரன்ட்ட கேட்க முடியுமா, இல்ல காங்கிரஸ் கிட்ட கேட்க முடியுமா? ஆட்சி யாருக்கிட்ட செய்யறாங்க அவங்ககிட்ட தான் நம்மளோட கோரிக்கை வைக்குமா? அதை தாண்டா தளபதி விஜய் அவர்களும் செஞ்சிருக்காரு. உண்மைதானே? நான் தானே தேவையில்லாம மைக்கு கிடைச்சோன்னு வாய்கிட்டே பேசிட்டு இருக்கேன். இனிமே நான் அது மாதிரி பேச மாட்டேனே. சரிங்கண்ணே, நாட்டுல சரியான முறை அரசியல் செய்யறதுல திமுகவும் பாஜக மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. ஏன் அதிமுகவும் காங்கிரஸும் நிறைய குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்கள மட்டும் ஏன்னா நீங்க சரியான முறையில் விமர்சனம் செய்ய மாட்டீங்க? அப்ப அவங்கள நீங்க ஆதரிக்கிறீங்களா? மட்டும் பயில இன்னைக்கு ஆட்சி செய்யறது யாரு? மத்தியில பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் தான். அப்ப அவங்களதான் நம்ம அதிகமா விமர்சனம் வைக்க முடியுமே தவிர, ஆட்சியிலே இல்லாத மக்களால புறக்கணிக்கப்பட்ட இந்த ரெண்டு கட்சியும் நான் எதுக்குற தேவையான விமர்சனம் செய்யணும்? அதாவது விஜய் அவர்கள் காங்கிரஸை பற்றியும் அதிமுக பற்றியும் பேரும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி முறை சரியில்லைன்றதுனாலதான் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி திமுகவது நல்லது செய்யும்னு அவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அது இல்லாம பதவியில உட்கார வச்சிட்டாங்க. அதோட இன்னொரு விஷயம்னா, காங்கிரஸ் நம்மளுக்கு துரோகம் நினைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பாஜக ஆட்சியில் அமைச்சா நம்ம நல்லது செய்ய அவங்களையும் ஆட்சியில் அமர்த்திட்டாங்க. தற்போது ஆட்சி செய்யக்கூடிய ரெண்டு கட்சியுமே மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தளபதி விஜய் அவர்கள் அதிமுக பற்றியும் காங்கிரஸ் பத்தியும் தேவையில்லாம பேசியதோட இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய திமுகவும் பாஜகவும் கடுமையா விமர்சனம் செய்து எதிர்க்கிறாரு. அதாவது நம்ம எதுக்காக அரசியலுக்கு உள்ள வரோம், நம்ம யாருக்காக பேசுறோம், என்ன பேசுறோம், எப்ப யாரை ஆதரிக்கணும், எப்ப யாரை எதிர்க்கணும், இது எதுவுமே தெரியாம நீ ஏன்னா தேவையில்லாம மைக்கில் பேசிட்டுக்க? அண்ணா, இதை மாதிரி எனக்கு தெளிவா சொன்னா நான் புரிஞ்சுப்பேனே. திரும்ப மட்டும் போயில நீ தான் மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசுறிய, எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம்னு தெரியாம பக்கத்துல 4 பேர் நம்ம சொல்றதுக்கு சிரிச்சா போகுதுன்ற நிலைமையில நீ விட்ட பைத்தியம் மாரி உடையிட்டு இருக்க. விஜய் அவர்கள் திமுக அரசியல் எதிரின்றாரு. அப்ப அவங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறாரா? அப்ப பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அரசியல் செய்யறதை ஏத்துக்கிறாரா? டே முட்டா பையில, நாங்களும் பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க தான், நாங்களும் அண்ணாவை பின்பற்றக்கூடியவங்க தான். திமுக பொறுத்தவரைக்கு அவங்களுடைய கொள்கையை சரியான முறையில பயன்படுத்தல. இப்ப கூட சமீபத்துல ஒரு பட்டியலினத்து ஒரு அதிகாரிய திமுக சார்ந்த ஒரு கவுன்சிலர் காலில் விட வச்சு மன்னிப்பு கேட்க விட்டுருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, திமுகவை பொறுத்தவரைக்கு கொள்கையை சரியான முறையில் ஃபாலோ பண்ணல. ஆனா நாங்க அந்த கொள்கையை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சரியான முறையில் கொள்கையை ஃபாலோ பண்ணாத இந்த திமுக அரசியலை நாங்க ஒரேடியா ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதை தான் எங்க தளபதி தெளிவா சொல்றாரா? அதோட பாஜகவுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையாகவும் இருக்கு, மதத்தை
மதத்தை சார்ந்த ஒரு அரசியலாகவும் இருக்கு. அதனாலதான் எங்க தளபதி என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே பிறப்பால எல்லாமே சமம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒரு தொழிலை சார்ந்தோ, ஒரு மதத்தை சார்ந்தோ, ஒரு சாதியை சார்ந்தோ அவங்கள நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில தான் பாஜகவ முழுக்க முழுக்க கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அவங்க அரசியலை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்களுடைய அரசியலே மதத்தை சார்ந்து தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட அரசியலை எப்படி தாவேக்கா ஏத்துக்கும்? இது கூட நாலேட்ஜ் யோசிக்காம நீ என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பியாடா? மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும், நம்ம தளபதி பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செஞ்சுட்டு வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.